கிருஷ்ணன் ஆயர்குலச் சிறுவர்களை அழைத்துக் கொண்டு கோபியர்களின் வீடுகளுக்குச் சென்று யாரும் அறியா வண்ணம் பால் தயிர் வெண்ணெயை எடுத்து உண்டு மகிழ்ந்தார்கள். கோகுலத்துப் பெண்கள் கிருஷ்ணரை பிடிக்க முயற்சித்தும் முடியவில்லை. இதனால் கோபியர்கள் யசோதையிடம் வந்து கிருஷ்ணரைப் பற்றி குறை கூறினார்கள். ஒருமுறை வெண்ணெய் திருடும் பொழுது மதுகரவேணி என்ற பெண் கிருஷ்ணனை கையும் களவுமாக பிடித்துவிட்டாள். யசோதையிடம் அழைத்துச் சென்றாள். அப்போது கிருஷ்ணன் அப்பெண்ணின் முகத்தில் கரி இருப்பதாகவும் தான் துடைத்து விடுவதாகவும் கூறினான். அதைக் கேட்ட மதுகரவேணி குனிந்து நின்றாள். உடனே தன் கையிலிருந்த வெண்ணெயை அவளது கையிலும் வாயிலும் தடவிவிட்டு தன் தாயான யசோதையை அழைத்தான். அங்கு வந்த யசோதையிடம், அம்மா, இந்த பெண் தன் கணவனுக்குத் தெரியாமல் வெண்ணெயை தின்றுவிட்டு என் மீது பழியை போடுகிறார். இவரது வாயில் வெண்ணெய் ஒட்டிக் கொண்டிருக்கிறது பார் என்று கூறிக் காட்டினான். இதைக் கேட்ட யசோதை மதுகரவேணியைப் பார்த்து, நீ தவறு செய்துவிட்டு என் குழந்தை மீது பழி போடுகிறாயா என்று கேட்டாள். இதைக் கேட்ட மதுகரவேணி, அம்மா, உன் மதன் மாயாவி கிருஷ்ணன் என் வாயில் வெண்ணெயை தடவிவிட்டு ஏமாட்டுகிறான் என்றாள். யசோதை ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதையே நம்பினாள்.